வெல்கம் டு டர்கிஷ் எக்ஸ்க்ளூசிவ் கோல்ஸ்மால் எபிசோட் 3. ஜாஃபர் வந்து அவங்க பாடி கோட் கூட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கோல்ஸ்மால் வீட்டுக்கு யாரையாச்சும் அனுப்பணும், ஒரு நம்பிக்கையான ஆளுகளா, நம்மளுக்கு ஸ்பை மாதிரி அப்படின்னோடனே பாடி கோட் வந்து சொல்லுவார், அவங்க வீட்டுக்கு யாராலையும் உள்ளே போக முடியாது, ஏன்னா அவன் ஊர்லேருந்து தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவான், ஆளுங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வழியே இல்லையா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அவங்க ஜாஃபரோட அசிஸ்டண்ட் வந்து சொல்லுவாங்க, மெரிட் வந்து கால் பண்ணார், உங்களை கேட்டார் அப்படின்னு சொன்னோன்னே, மெரிட்டா, அப்போ இவன் செட் ஆவான் அப்படின்னு ஜாஃபர் சிரிப்பாங்க பாடி கார்ட் கிட்ட. அப்புறம் ஜாஃபர் வந்து சொல்லுவாங்க, நான் குல்ஸ்மால் கண்ணில் வந்து ஒரு பயத்தை பார்த்தேன், தெய்வா எங்கேயும் விட்டுட்டு போகக்கூடாது, அது இருக்கிறவரை நம்மளுக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு முடிப்பாங்க. எப்பேக்கு வந்து அவங்க அப்பாவை பார்க்க வருவா. அவங்க அப்பா வந்து சொல்லுவார், நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் எனக்கு தெய்வாவை மீட் பண்ண போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உடனே இப்பேக்கு வந்து சொல்லுவாங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே அவளுக்கு கால் வரும். கால் வந்து யாருன்னா மெரிட் பேசுவான். மெரிட் வந்து என்ன கேட்பான்னா, நான் கேள்விப்பட்டது உண்மையா தெய்வாவை பற்றி அப்படின்னோடனே, நீ எப்படி தெய்வாவை பற்றி பேசலாம், உனக்கு அந்த தகுதியே கிடையாது, நீ அவளை கல்யாண இதில் விட்டுட்டு போயிட்டு நீ இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ எப்படி அவளை பற்றி பேசலாம் அப்படின்னோடனே மெரிட் வந்து சொல்லுவான், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னோடனே, நீ அவளை பற்றி பேசுகிறது அவள் யார் கூட இருந்தால் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷட்டியோ மவுத் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சுடுவான். அர்மாவகன் வந்து சொல்லுவான், நீ டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை இந்த மெரிட் தான் கால் பண்ணான், பாரு தேவாவை பற்றி கேட்குறான், அவன் ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் தேவா வேற ஒருத்தன் கூட இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் அர்மகன் வந்து சொல்லுவான், இங்கே பாரு, நான் வீட்டில் பார்த்ததை உங்ககிட்ட சொல்கிறேன், வீட்டில் வந்து ஷூட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கா, அவகிட்ட கன் இருக்குது, ஆனாலும் அவள் யாரையும் ஷூட் பண்ணல, தப்பிக்க முயற்சி எடுக்கல, இதுலேருந்தே எனக்கு தெரியுது அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, அவள் ஃப்ரீடமாக தான் அங்கே இருக்கா, கடத்தி வச்ச மாதிரி தெரியல அப்படின்னோடனே இப்போக்கு வந்து கேட்பா, நீ பேசுனியா தேவா கிட்ட அப்படின்னோடனே, இல்லை பேசலாம் இல்லை, ஆனால் பார்த்தாலே தெரியுதே அப்படின்னோடனே, சரி நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அந்த கண்ணோட்டத்தில் நீ பார்க்கணும், அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரிட் ஃபோன் பேசிட்டு வெளியே வந்தோடனே குல்ஸ்மால்கிட்டேருந்து கால் வரும், என்ன என் தங்கச்சி ஏமாற்றணும்னு நினைக்கிறியா அப்படின்னோடனே, அவளை அப்செட் பண்ணனா நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு குல்ஸ்மால் வந்து சொல்லுவான். கரெக்டாக அவன் சிஸ்டர் குல்தமும் அங்கே வந்து சேருவா. உடனே மட்டும் வந்து கேட்பான், உங்கள் வீட்டில் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா, என்னை இப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் எப்படி லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்னோடனே அவள் வந்து சொல்லுவா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுறேன், ஆனால் நீ உன் பாஸ்ட் லைஃப்பையும் உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே விட்டுட்டு நீ போயிடணும், அப்போ தான் உன்னால் லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆனால் எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணிக்கொடு, என் பையனுக்கு வந்து உன்னோட பேரும் உன்னை பற்றின டீட்டெயில்ஸும் தெரியணும், அதனால் நீ எப்பயுமே காண்டாக்டில் இருக்கணும், என் பையனுக்கு நீ தான் அப்பான்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னோடனே, சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி அப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறேன், எங்கள் அண்ணா இல்லை எங்கள் ஃபேமிலியை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நான் ஒரு இடத்துக்கு ஒன்று அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லுவாள். இங்கே வந்து அவங்க ஆண்ட் வந்து ஃபெரோஸ் வந்து சொல்லுவாங்க, தேவா கிட்ட உங்கள் அப்பா நல்லா இருக்காராம், இதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஐசியூ வார்ட்லேருந்து, இப்போ நார்மல் ரூம்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். உடனே தேவா வந்து ஹக் பண்ணிப்பா ஃபெரோஸு. குல்ஸ்மால் வந்து தேவாவை பார்க்க வருவான், இந்த மாதிரி டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வா வெளியே அப்படின்னோடனே, அவள் வந்து நான் வர மாட்டேன், நீ எதை செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், நீ எந்த ட்ரெஸ் கொடுத்தாலும் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே இவன் சொல்லுவான், 3 minutes டைம், நீயா போட்டு வந்தனா நல்லாயிருக்கும், இல்லாட்டி 3 minutes முடிச்சு நான் வந்து போடுவேன் உனக்கு அப்படின்னோடனே அவள் ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே வருவாள். அவன் பார்பிக்யூ ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பான். அவள் வந்து கேட்பா, இப்படி தான் காலையில் சண்டை போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் திட்டிட்டு இப்போ வந்து என்னமோ ஸ்பெஷல் டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க, இப்படி தான் நீ கவனிப்பியா அப்படின்னோடனே, நீ என்ன தான் செஞ்சாலும் நான் உன் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி ஓகே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். அப்போ வந்து ஷூட்டிங் ஸ்டார் மேலேருந்து கீழே விழுகும். உடனே அவள் வந்து சொல்லுவாள், ஷூட்டிங் ஸ்டார் கீழே விழுகுது பாரு அப்படின்னோடனே அவன் குல்ஸ்மால் வந்து சொல்லுவான், ப்ரே பண்ணிக்கோ, உனக்கு என்ன தேவைப்படுதோ அதை ப்ரே பண்ணிக்கோ, கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னோடனே, அப்படியா இது எங்கேருந்து படித்தா அப்படின்னோடனே, நான் புக்கில் இருந்து படித்தேன், கண்டிப்பாக அந்த மாதிரி காட் டெஸ்டைனை மாற்றுவார், நீ இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் விழுகிறப்ப ப்ரே பண்ணிக்கிட்டேனா அப்படின்னோடனே, இது நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்காது அப்படின்னோடனே, அப்படி என்ன விஷயம் நீ ப்ரே பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்டோன்னே அவன் வந்து சொல்லுவான், எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னா, அப்போ அது கண்டிப்பாக நடக்கும், நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இவன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தெரியாததுனால இவன் வந்து ஃபோன் வந்த மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு அங்கிட்டு போய் பேசிகிட்டு இருப்பான். அப்புறம்
ஃபுட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாள். இங்கே வந்து அர்மகன் வந்து அந்த பாடி கார்டு கூட பேசணும்னு வருவான். அப்போ எல்டா வந்து அந்த பாடி கார்டுக்கு வந்து ஃபுட் சர்வ் பண்ணிருப்பா. எல்டா யாருன்னா குல்ஸ்மாலோட ஸ்பை. அவள் வந்து உடனே காஃபி எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே போய் ஒளிஞ்சு நின்று கேட்பான். அர்மகன் வந்து கேட்பான், உங்களுக்கு ஏற்கனவே குல்ஸ்மாலை தெரியுமா அப்படின்னோடனே, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னோடனே, நீங்கள் எத்தனை வருஷமாக அம்மா கிட்ட ஒர்க் பண்ணுறீங்கன்னா 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். அப்போனா எங்கள் அப்பாவை தெரியுமா அப்படின்னோடனே, இல்லை அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல அப்படின்னோடனே, எனக்கு என்னமோ குல்ஸ்மாலை உங்களுக்கு தெரியும் போல் இருக்கே, இந்த பேருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, இல்லை எனக்கு தெரியல, சரி நான் இதை ஃபஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். குல்ஸ்மாலும் தேவாவும் ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க இம்மீடியட்டாக. தேவா போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்டுகிட்டே இருப்பாள், எங்கள் அப்பா பேர் அப்படின்னோடனே, எங்கள் அப்பா எந்த ரூமில் இருக்காரு அப்படின்னு வேக வேகமாக கேட்பாள். அவங்க ஆண்ட் ஃபிரோசி வந்து இப்ராஹிமை பார்க்க வந்திருப்பாங்க. இப்ராஹிம் வந்து கேட்பாரு, நீங்கள் தான் ஃபிரோசி தானே அப்படின்னு, நீங்கள் சாகலையா அப்படின்னோடனே, இல்லை இது உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஏதோ பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இவள் லிஃப்ட்டுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணுவா. மேலே ஃபிரோசி ஆண்டியும் இருப்பாங்க. அவங்க ரிட்டர்ன் போகிறதுக்காக வருவாங்க, இவங்க உள்ளே வர்றதுக்காக வருவாங்க அப்பாவை பார்க்க. உடனே இது ஓப்பன் ஆகாததுனால வேகமாக ஸ்டேட் கேஸ் எடுப்பாங்க. இவங்க இந்த லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்போ பார்த்தா குல்ஸ்மாலும் தேவாவும் வரதை பார்த்துட்டு இவங்க வேகமாக ஒழிஞ்சுப்பாங்க ஒரு இடத்துல. அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவள் பேசிகிட்டு இருப்பா, எப்படி இருக்கீங்க அப்பா. அப்புறம் அவங்க அப்பா ரூம் விட்டு வெளியே வந்தோடனேயே தேவா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பா. அப்புறம் குல்ஸ்மால் வந்து ரூம்க்கு கூப்பிட்டு வந்து தேவா வந்து அன்னைக்கு நைட்டு குல்ஸ்மால் கூடயே ஸ்டே பண்ணுவாள். ஸோ ரூம் வந்து 2 பேருக்கும் உள்ளே இருக்கும். அவள் வந்து சோஃபாவில் படுப்பா, அவன் வந்து பெட்டில் படுத்திருப்பான். உடனே அவள் வந்து கேட்பா, இவ்வளோ பெரிய வீட்டில் எனக்கு ஒரு ரூம் கூட இல்லையா அப்படின்னோடனே அவன் வந்து சொல்லுவான், எனக்கு அடிபட்டிருக்குல்ல, எனக்கு திருப்பி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தான் பார்த்துக்கணும், ஏன்னா நீ தானே அந்த தப்பை செஞ்ச, அதனால் நீ தான் பார்த்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்லுவான். சரி, நான் அந்த டீலுக்கு ஒத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ, நான் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா வச்சு தானே நீ மிரட்டின, அப்படி ஒத்துக்காமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுவ அப்படின்னோடனே இவன் வந்து சொல்லுவான், நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன், ஒருவேளை நீ ஒத்துக்கலன்னா நான் உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னோடனே, எப்பா இது என்ன ஒரு புதுசாக நீ சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் நிஜமாக தான் நான் அதை எடுத்திருக்கேன், உனக்கு பிடிக்கலன்னா இங்கேருந்து போயிடலாம், என் கூட ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லுவான். உடனே அவர் வந்து சொல்லுவாள், எனக்கு இந்த சோஃபாவில் படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, பரவாயில்ல நீ வேணால் தரையில் படுத்துக்கோ அப்படின்னோடனே அவள் வந்து திரும்பி படுக்கையில் அந்த பியர் வந்து அவளுக்கு வந்து பயமுறுத்தும், கீழே இருக்க பியர் வந்து. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு டவல் எடுத்து போட்டுட்டு போவான். ஃபிஷிங் வந்துட்டுருப்பாங்க அர்மாண்டும் குல்ஸ்மாலும். அப்போது அர்மான் கேட்பான், எங்கள் அம்மாவை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே, ஸோ உனக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கு, நிறைய டவுட்ஸ் மண்டையில் ஓடுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ லேக்குக்கே தேடி வந்துட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை உங்களுக்கு எப்படி தெரியும், அதே மாதிரி அந்த பிஸ்டல் எங்கள் அம்மாவோடது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே, அது பெரிய கதை அப்படின்னு அவன் சொல்லுவான். ஓகே சொல்ல முடியுமா அப்படின்னோடனே, இல்லை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்ப நம்ம சொல்லலாம், திருப்பியும் நம்ம மீட் பண்ண போகிறோமா, கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம், ஆஸ் அ ஃப்ரெண்டாக இல்லை பிரதராக கண்டிப்பாக நம்ம திருப்பி மீட் பண்ணுவோம், ஏன்னா உனக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, நானும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. இங்கே மேர்ட்டை வந்து குல்தம் வந்து போட்டில் வழி அனுப்பி வைப்பான். அப்போ மர்ட் வந்து சொல்லுவான், நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னோடனே, அதனால தான் நீங்கள் எனக்கு கொடுத்து வைக்கலை, நான் ரொம்ப நல்லவ, இதை விட ஒரு நல்ல லைஃப் எனக்கு அமையும் கண்டிப்பாக அப்படின்னு அவள் சொல்லுவாள். குல்தம் சொல்லிட்டு அவள் கிளம்பி போவாள், இவனும் கிளம்பிடுவான். இவள் கிளம்பி போகையில் இவளோட ஹேண்ட்பேக்கை வந்து பிக் பேக் பண்ணுவாங்க. அவள் வந்து அந்த ஹேண்ட்பேக்கை விடவே மாட்டாள். பார்த்தா அவள் கீழே விழுந்துருவா அடிபட்டு. இதை மர்ட் வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். வந்து சொல்லுவான், போட்டை ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுவான். வேணா ரிட்டன் போகணுமா அப்படின்னோடனே, இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னோடனே அவள் கீழே விழுந்து பைக்கில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா. அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்படி இழுத்துருக்க வேணாம் அப்படின்னு. நான் ஹேண்ட்பேக் மட்டும் தான் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க தான் அந்த ஹேண்ட்பேக்கை விடவே இல்லை, அதில் என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா இவ கீழே மயங்கிருப்பா. மர்ட் வந்து அந்த போட்டில் அங்கேயே நின்று தான் பார்த்துட்டு இருப்பானே ஒழிய அவளை வந்து காப்பாற்றுறதோ எதுவும் செய்ய மாட்டாங்க. அங்கே இருக்க ஆளுங்க தான் அவளை தூக்கிட்டு போவாங்க. இங்கே மர்ட்டுக்கு வந்து கால் வரும். உடனே அவன் வந்து சொல்லுவான், சாரி நான் எதுவும் பண்ணல, அவளே தான் விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. வெயிட் ஜாஃபர் பேசுகிறான் அப்படின்னோடனே, ஜாஃபரா அப்படின்னோடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க.
இங்கே குல்தம் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. நான் வந்து கேட்பா, என்னை யாரை வந்து அட்மிட் பண்ணது, அங்கே இருக்க சுற்றி இருக்க ஆளுங்க தான் அட்மிட் பண்ணாங்க அப்படின்னோடனே இவளுக்கு செம கவலையாயிரும். அப்போ மர்ட் என்னை பார்த்துட்டும் வரவே இல்லை என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். அப்போ வந்து இங்கே வந்து குல்ஸ்மால் வந்து தேவா கிட்ட சொல்லுவான், நீ வந்து இன்னைக்கு டின்னருக்கு டீலுக்கு ரெடி ஆகணும், தெரியும் தானே உனக்கு, இன்னைக்கு ஜாஃபரும் வருவாங்க, அந்த டீலும் முடிய போகுது, நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து ஃபரூசி வந்து ஒரு குல்தமோட அந்த மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து குல்ஸ்மால் ரூமில் வைப்பாங்க. அப்போ வந்து தேவா வந்து கேட்பா, குல்தம் யார் அப்படின்னோன்னா, குல்தம் வந்து குல்ஸ்மாலோட சிஸ்டர், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளும் ஹஸ்பண்டும் வருவாங்க, இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. அப்படியா, ஆமாம், வேணா பிரித்து வேணா பாரு அப்படின்னோடனே, இல்லைல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து பார்ட்டிக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கான் குல்ஸ்மால், நீ அதை போட்டு ரெடி ஆகிடு, இங்கே மெரட்டை பார்க்குறதுக்கு ஜாஃபர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லி அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து வெஃபா அப்புறம் அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் குல்ஸ்மால் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. வெஃபா வந்து கேட்பான், நீ நினைக்கிறியா இன்னைக்கு டின்னருக்கு அவள் வருவான்னு கிளம்பி அப்படின்னோடனே, தெரியல, அவள் ரொம்ப ஸ்டபனாக தெரியுறா, அவள் வர மாதிரி எனக்கு தெரியல, இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னோடனே இவன் வந்து சொல்லுவான், அவள் ஒரு வேளை ஒத்துக்கலன்னா நான் அவளை அனுப்பிச்சிடுவேன் வீட்டுக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, என் கூட ஒர்க் பண்ண பிடிக்கலன்னா அவள் போட்டோம், நான் ஒன்றும் வற்புறுத்தி வச்சுக்க போகிறதில்ல அப்படின்னோடனே, சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிருமே நம்மளுக்கு அப்படின்னோடனே அவள் ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே இறங்கி வருவாள். அப்போ வந்து அவன் வந்து கேட்பான், ஓ நீ அப்போ டீலுக்கு ஒத்துக்கிட்டியா, டின்னருக்கு வரையா, நான் டீலுக்கு ஒத்துக்கல, ஆனால் சாப்பிட்ணுன்னு என் கூட சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்களா, அதனால டின்னருக்கு மட்டும் வரலான்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னோடனே அவன் வந்து சொல்லுவான், இந்த ட்ரெஸ் ரொம்ப ரிவீலிங்காக இருக்குது, ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் அண்ட் கம் அப்படின்னுவான். அவள் வந்து சொல்லுவாள், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் மாற்றிட்டு வரமாட்டேன், நீ தானே இதை வாங்கி கொடுத்த, நான் அதை தான் போட்டிருக்கேன் அப்படின்னோடனே, நான் எப்படியோ ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க மாட்டீங்களா, பரவாயில்ல நான் அந்த ட்ரெஸ்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாள். அப்புறம் வெஃபா வந்து கேட்பான், யார் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தது அப்படின்னா, நீங்கள் தான் இந்த ட்ரெஸ் எடுத்தீங்க, நானா, இவ்வளோ ரிவீலிங்காக இருக்குது அப்படின்னோடனே அவள் வந்து எதிர்த்து பேசிட்டு கிளம்பி போயிடுவாள். இவன் வந்து சொல்லுவான், யாராச்சும் வீட்டில் சிரிச்சிங்க அவ்வளோதான் தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி குல்ஸ்மால் வந்து சொல்லுவான். இங்கே வந்து அர்மன் வந்து இப்பக் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், தேவா எனக்கு தெரிஞ்சு ஹாப்பியாக தான் இருக்கான், எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நீ தான் ஏதோ தப்பாக யோசிச்சுட்ருக்க, இல்லை இதில் நம்ப மாட்டேன், இதை நான் எப்பயுமே நம்ப மாட்டேன், ஏதோ தப்பு இருக்குது, நீ நான் வந்து என் சிஸ்டர்கிட்ட பேசினா தான் அதை பற்றி முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அவங்க அம்மா கரெக்டாக உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து கேட்பாங்க, ஜாஃபர் வந்து, நீ வேணா தேவா கிட்ட பேசுறியா, இன்னைக்கு நான் குல்ஸ்மால் கூட டின்னர் போகிறேன், எப்படியோ அங்கே வருவா, நீ அவ கூட பேசு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன கிளாரிட்டி வேணுமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போக்க கையோட கூட்டிகிட்டு போயிடுவாள். அப்பா அர்மன்கிட்ட வந்து, இனிமேல் நீ என் பையனை எங்கேயுமே கூப்பிட்டு போகக்கூடாது, மெயினாக அந்த குல்ஸ்மால் வீட்டுக்கு, ஒன்றால் தான் அவன் சும்மா அங்கே போயிட்டுருக்கான், இனிமேல் நீ அங்கே போகாத அப்படின்னு சொல்லி அர்மன்கிட்டையும் சொல்லுவாங்க, இப்போக்கிட்டையும் சொல்லுவாங்க. உடனே அர்மன் இருந்துட்டு, ஏன் போகக்கூடாது, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, அவரை கூட பேசக்கூடாது அப்படின்னோடனே, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது தான், நான் சொன்னதை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவன் வந்து சொல்லுவான், நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், அப்படியே நீ இருக்க மாட்டேன்னா நான் உன்னை இந்த இடத்த விட்டு அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்போ இதில் ஏதோ இருக்குன்னு அவன் மனசில் தோணிகிட்டே இருக்கும். இங்கே வந்து தேவா குல்ஸ்மால் எல்லோரும் வெயிட் பண்ணிருப்பாங்க அந்த கெஸ்ட்டுக்காக. அந்த கெஸ்ட்டு வந்தோடனே தேவாவை மீட் பண்ணி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ட்ராயிங்ஸ் மாதிரியே நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லோரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. உடனே இதை வந்து குல்ஸ்மாலுக்கு செம்ம கடுப்பாயிடும். உடனே ஹேண்ட் ஷேக்கை பிரித்து விட்டு அவங்க என்ன பேசினாங்கனாலும் இது தேவா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டு, அவங்க ஒரே வரியில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் சொல்லுவான். நீங்கள் அழகாக இருக்கீங்க அதெல்லாம் சொன்னதெல்லாம் சொல்ல மாட்டான். இங்கே அர்மான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான், பழைய ஃபோட்டோஸில் இதில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டோர் ரூமில் திங்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதில் அவனோட குட்டி வயசு ஃபோட்டோ, அவங்க அம்மாவோட ஃபோட்டோ. அப்போ தான் அவன் பார்ப்பான், அவங்க அம்மா பக்கத்தில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் நிற்கிற மாதிரி. அப்போ இது யார் அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான். ஜாஃபர் வந்து குல்ஸ்மால் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ இப்போக்கு வந்து கேட்பாங்க, நம்ம என்ன டின்னருக்காக வந்திருக்கோம் அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த கான்ட்ராக்டர் வந்து பேசணும்னு நினைப்பாங்க தேவா கிட்ட, ஆனால் குல்ஸ்மால் வந்து பேசவே விட மாட்டான். ஆனால் அவளுக்கு தேவாவுக்கு வந்து இவங்க லாங்குவேஜ் புரியாது.
குல்ஸ்மாலுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், லோ ப்ரைஸ்க்கு தான் உங்கள் இதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சும்மா சொல்லி விட்டுருவான் இவன். அப்போ வந்து ஜாஃபரும் வருவாங்க, இப்பைக்கும் வருவாங்க. இப்பைக்க பார்த்தோன்னே இவன் வேகமாக போய் இப்பைக்க கட்டி பிடிச்சிப்பா. அப்போ ஜாஃபர் வந்து கேட்பாங்க, நான் உன் வீட்டில் உட்காந்து சாப்பிட வந்திருக்கேன்னு நினச்சிட்டியா? நீ நேற்று எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட பேசினேன், இப்போ என்ன நடக்க போகுது பார்க்கலாம். தேவா வந்து உன் கூட வரலா, இல்லை என்கிட்ட நான் சொல்கிறத கேட்குறாளா, இல்லை என் கூட வரலான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிரான்ஸ்லேட்டரை வர வச்சுட்டு தேவாவை கூப்பிட்டு ஜாஃபர் வந்து கேட்பாங்க, சொல்லு, நீ உன்னை இவன் கடத்தி தானே வச்சுருக்கான், என்ன நடக்குதோ, உன்னை பயமுறுத்துறானா, எல்லாத்த பற்றியும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி தேவாவை வந்து புஷ் பண்ணுவாங்க. இப்பைக்கும் அதே சொல்லுவாள், அவன் என்னை ஃபோர்ஸ் தான் பண்ணான்னு சொல்லி அவள் சொல்லுவாள். ஃபோர்ஸ் தான் பண்ணான், ஆனால் நான் இப்போ அவன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிடுவாள். உடனே குல்ஸ்மாலுக்கே அது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அப்போ இப்பைக்கு வந்து திட்டுவா, இவ்வளோ மோசமானவன்கிட்ட நீ ஏன் இப்படி மாட்டணும்னு நினைக்கிற, உனக்கு என்ன ஆச்சு, ப்ளீஸ் உண்மையை சொல்லு, என் விருப்பத்தோட தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என் விருப்பத்தோட தான் அவன் கூட ஒர்க் பண்ணுறேன், என்னோட டிசைன்லாம் அவனோட ஃபேர்முக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் ஓகே சொல்லி அந்த டீலுக்கு வந்து சைன் பண்ண போவாங்க. அப்போ தான் நடந்ததை காட்டுவாங்க. அதாவது கான்வர்சேஷன் பிட்வீன் இப்ராஹிம் அண்ட் தேவா. இப்ராஹிம் வந்து சொல்லுவார், என்ன ஆனாலும் அந்த ஆளை விட்டுறாத, அந்த மேன் குல்ஸ்மாலை விட்டுறாத, அவன் கூட இருக்கிறது தான் உன்னோட சேஃபஸ்ட் பிளேஸ், அவன் வீடு தான் உன்னோட சேஃபஸ்ட் பிளேஸ், நீங்கள் சிக்காக இருக்கிறதுனால இப்படிலாம் பேசாதீங்கப்பா, அவனை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னா. மெயினாக நீ ஜாஃபரை நம்பவே நம்பாத, ஜாஃபர் எது சொன்னாலும் நம்பாத, இவன் நல்ல மனுஷன், இவன் சொல்கிறத நம்பு, அப்பா சொல்கிறத நம்புவதானே, குல்ஸ்மால் தான் உன்னை காப்பாற்றுவான் எந்த ஒரு விஷயத்துலையும், இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாத, எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லுவார். எல்லோரும் திட்டுவாங்க. இப்போக்கு வந்து திட்டுவா, இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு நான் நினைக்கல, அப்பாவுக்காகவா, அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்காகவாச்சும் நீ மாற்றி சொல்லியிருக்கலாம்ல, இவனால தான் எல்லாமே நடந்துச்சு, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இப்போக்கு திட்டிட்டு கிளம்பிடுவா. உடனே அந்த டாக்குமெண்ட்டும் சைன் பண்ணிடுவாங்க. இந்த இட்டாலியன் கம்பெனி என்னோட பார்ட்னர், அவன் தெரியாமல் லோ ப்ரைஸ்க்கே அதே டயக்ராமே எனக்கு விற்றுட்டான் அப்படின்னோடனே பாடிகார்டுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் செம்ம இன்டெலிஜென்ட் தான் அப்படின்னு சொல்லி காரில் ஏறப்போவாங்க. அப்போ உடனே அடுத்த கார் வரும், பார்த்தா அதுலேருந்து குல்தம் இறங்கி வருவா. அடுத்த பிரச்சனை வந்துருச்சு குல்ஸ்மாலுக்கு அப்படின்னு சொல்லுவான். குல்தம் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராகி அவன் ஏதாச்சும் பண்ணானா அப்படின்னு சொல்லி குல்தம் கேட்குறப்பயே, அப்போ குல்ஸ்மால் வந்து குல்தமை கேட்டுட்டு இருக்கப்பயே மெரிட் கரெக்டாக உள்ளே வருவான். குல்தம் மெரிட் கூப்பிட்டோன்னே இவ போய் ஹக் பண்ணிப்பா. ஆனால் இது தேவாவுக்கு செம்ம ஷாக்கிங் நியூஸாக இருக்கும். இதுக்கான வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.